நடிகர் சிவகுமார் பயங்கரமான கேப் மாதிரியா நீ? போன 5 வருஷம் மூடிட்டு உன் வீட்டில் இருந்த இடம் தெரியாமல் கண்டவனுக்கெல்லாம் இது பண்ணிட்டு இப்போ வந்துட்டு டாஸ்மார்க்கை மூடணுமாமா. ஏன் இந்த 5 வருஷம் இங்கே பிடுங்க போனியா? இல்லை பிடுங்க போனியான்னு நீ ஒரு பக்கம், பையன் ஒரு பக்கம், சின்ன பையன் ஒரு பக்கம், மருமக ஒரு பக்கம், என்னென்ன அக்கிரமம் பண்ணீங்க? எதுக்கெடுத்தாலும் ஒரு போராட்டம், ஒரு இதை சொல்லிக்கிட்டு ஏடிஎம்கே ஆட்சியில் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணீங்க. இப்போ என்னடான்னா டாஸ்மார்க் கடை முடியும் உங்கள் திமுக ஆட்சிக்கு வராதுன்னு தெரிஞ்சு போச்சா? உடனே இப்போ பெரிய என்ன என்னமோ இது கருத்து கந்தசாமி மாதிரி வந்து கருத்து சொல்லிட்டு இருக்கிற. மூடிட்டு உன் வேலையை பாரியா. எல்லாம் நடிகனாக இருந்தால் நடிகனாகவே இருந்துட்டு போ. உன் பையன் நடிகனாக இருக்கான், அதே மாதிரி நடிகனாக இருந்துட்டு போ. இங்கே வந்து இந்த கருத்து சொல்கிறேன், இந்த கந்தசாமி மாதிரி பெரிய இதெல்லாம் சொல்கிற வேலையை வச்சுக்காது. வாழ்க்கையில் மான ரோசம் இருக்காயா உங்களுக்கெல்லாம்? நீங்கள் எல்லாம் பணத்தை சம்பாரித்து வச்சுட்டு தின்னு போட்டு சும்மா இருக்க முடியாமல் இந்த திமுக ஆட்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அதிமுக ஆட்சியில் என்னென்ன கொடூரம் பண்ணீங்க கேப் மாதிரி பசங்களா? நீ ஒன்று, இந்த சத்யராஜ் ஒன்று, இந்த பிரகாஷ்ராஜ் ஒன்று, இனி வருவீங்களே கருத்து சொல்கிறதுக்கு பெரிய இங்கே வானத்துலேருந்து வந்து குதிச்ச மாதிரி. மூடிட்டு அவன் வேலையை பாரு. அவன் இங்கே சோறு தண்ணிக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கிறது எங்களுக்கு தான் தெரியுங்க நிலைமை. ஏழைகளை வச்சுக்கிட்டு நீ எல்லாம் சினிமாவில் சம்பாதிச்சுட்டு இல்லாத லொல்லெல்லாம் இனிமேல் பேசிகிட்டு இருக்காது. வந்தையா உன் வேலையை பார்த்தியா, ஓட்டு போட்டையா, போனையா, போய் மூடிட்டு உன் வேலையை பாரு.